நகைச்சுவை நடிகர் வடிவேலு படக்காட்சிய நினைவுபடுத்துற விதமா ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. ஒரு பொண்ணுக்காக 3 இளைஞர்கள் தகராறுல ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சுமார் 30 வயது மதிக்கத்தக்க 2 பெண்கள் 3 இளைஞர்கள். அவங்க 3 பேருமே கருப்பு சட்டை, சிவப்பு சட்டை, காக்கி சட்டை அணிஞ்சிருந்தாங்க. இவங்க 3 பேருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு கூட இந்த 3 இளைஞர்களும் தகாத தொடர்பு வச்சிருந்ததா சொல்லப்படுது. இது என்னவோ பெரிய கான்ஃபரன்ஸ் நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் கூட்டமா இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த 3 இளைஞர்களும் நடு ரோட்லயே அந்த பொண்ணுக்காக ஒருத்தரை தாக்கிக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த அந்த பகுதி மக்கள் இது என்னவோ பெரிய விஷயம்னு இத பஞ்சாயத்து பண்ணவும் அங்க போனாங்க. இதுல அந்த கருப்பு சட்டை அணிந்திருந்த இளைஞர் தான், என்னோட பேரை அந்த பொண்ணு பாருங்க பச்சை குத்தி வச்சிருக்கா, இவதான் என் பொண்டாட்டி அப்படின்னு அங்க சண்டை போட்டிருக்காரு. இந்த கூச்சல் குழப்பங்களுக்கு இடையில தான் சண்டை போட்டுட்டு இருந்த இளைஞர்கள்ல ஒருவரை, அதாவது அவர் காக்கி சட்டை போட்டிருந்தாரு, அந்த நபரை அவரு கூட இந்த இன்னொரு பொண்ணு செம்மடி அடிச்சிருக்காங்க. நீ ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லி கடி வேற. கராத்தே பழகிருப்பா போல இருக்கு. என்ன அடி அடி மட்டுமா, கழுத்துல காதுல கடி வேற. இத பார்த்த அப்பகுதி மக்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் போலீஸ் உடனே சண்டை போட்டுட்டு இருந்தவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, எல்லாருமே போதையில இருந்ததா சொல்லப்படுது. அதனால அவங்க கிட்ட பேசியும் வேஸ்ட்னு எல்லாரையும் எச்சரிச்சு போலீசார் அனுப்பி வச்சுட்டாங்க. நம்ம வைகை புயல் வடிவேலு நடிச்ச மருதமலை திரைப்படத்துல வர காட்சி போல தகாத உறவுனால 2 பெண்களும் 3 இளைஞர்களும் நடு ரோட்லயே சண்டை போட்டுக்கிட்ட சம்பவம் பள்ளிப்பாளையம் 4 ரோடு பகுதியில பரபரப்பு மட்டும் இல்ல, சிரிப்பலையையும் ஏற்படுத்துச்சு.